திமுகவை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை துக்ளக் கூறி வந்திருக்கிறது. இதற்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம். ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கெடுக்க முடியாது. எல்லாம் ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம். ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்து விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்லை. அதனால அதிமுக பேர்ல நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம ஆக்கப்பூர்வமாக பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை அவருக்கு. எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன். கையில் 2021 எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன். அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது. நான் அவருக்காக தான் சொன்னேன், நீங்க வெற்றி பெற மாட்டீர்கள், ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால செய்ய முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும். இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது. நாங்க ஜெயிக்கிறோங்க, நாங்க ஜெயிக்க மாட்டோம், நீங்க தாங்க சொல்றீங்க அப்படிங்கிறார். எனக்கு புரியல, யாருக்கு ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே, அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமா ஆதாயம் கிடைக்குமா? கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்சல். நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே அவர் என்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை. திரும்ப வாங்கி கட்டிக்க இது அந்த அந்த நிலைமைக்கு அவர் ஆளாகக்கூடாதுன்னு தான் நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அதில் வாயை அடக்கி வச்சுக்கோங்க, உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள். புரியுதுங்களா? அதனால் ஒரு முடிவு கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தோன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருகாலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் குருமூர்த்தி வாயை மூடி நிறுவது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். அது பேசுகிறேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்களா? அங்கே மாவட்ட ஆட்சியர்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் தான், காங்கையும் காளைகள் எல்லாமே. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வீரத்தோடு இருக்கிறவங்க, வேகத்தோடு இருக்கிறவங்க. என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் பொதுவாக அந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி ஒரு தேவையில்லாமல் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா, ஒரு ஐஏஎஸ், ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி ஒரு நிற்கிற நிலைமையும், ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி, அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்பநிதி, அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் உதயநிதியும் இன்பநிதியும் 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க இருக்குது நியாயமா? அந்த அம்மா சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்தா அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க. இதில் அது ஆர்ச்சிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, கலெக்டர் தூக்கிடுவாங்க. அதில் தான் தூக்கி போடுவாங்க அவங்க. அதனால் அந்த அம்மா உள்ளே தெரியும், அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில பேட்டி கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு
ஒரு இடி அமீனுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம், இடி அமீனுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு எல்லா இடங்கள்ன்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சி. இது அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி அது. ஏன்னா ஆட்சி பண்ணிக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, மரபு இருக்குது, மாண்புகள் இருக்குது. அந்த மாண்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனலாக வந்து அவர் பதவி ஏற்றுறாரு, துணை முதலமைச்சர், அவருக்கு சால்வ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இன்ப நிதிக்கு சால்வ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்ப நிதிக்கு சால்வ் பண்ணிக்க வேண்டிய காலவசதி உண்மையிலே சொல்கிற கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்ப நிதி காலில் கூட விழுந்துருப்பாப்பில். யார்? மூர்த்தி. ரெண்டாவது, எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியாக, அதாவது அறிவியலாதவர்களாம் இன்றைக்கி இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்காங்கன்னா, ஒரு நிருபர் புத்திசாலித்தனமாக கேட்குறாரு, 9ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, அதை நடத்துறதுக்கு அனுமதி பண்ணோம்னா, இப்போ இதே நான் அமைச்சராக இருந்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்? இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன். ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபினெட்டு, அரசாங்கம். இவர் சொல்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நீ யார்? நீங்கள் யார் கேட்குறேன் நான். அப்போது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸு, அதே போல் வந்து ஒரு தன் அமைச்சர்ன்ற அந்த இது என்ன அது கூட உணராமல் இப்படிப்பட்டவர்களாம் வந்து ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நிச்சயமாக நான் வந்து கருதுகிறேன். இல்லைங்க, இப்போ எங்கள் ஆட்சியில் நிறைய அம்மா வந்து செஞ்சுருக்காங்க, பொதுச்செயலாளர் எடப்பாடி செஞ்சுருக்காரு, தலைவர் நிறைய எம்ஜிஆர் புரட்சியாளர் எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி தேனுபால் ஆறு ஓடுதா? இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி தேனுபால் ஆறு ஓடுதா? பாதுகாப்பு இல்லை, மெத்தப்பட்ட மீன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தா மோசமான அளவுக்கு ஒரு நிர்வாகம். இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து, மாணவர்லேருந்து, மீனவர்லேருந்து, இன்றைக்கி வந்து கூட்டு பாலியல் பலாத்கார பிரச்சனைலேருந்து, இன்றைக்கி விலைவாசி உயர்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக மக்கள் உணர்ந்துருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் உணர்ந்த நிலையில் கண்டிப்பாக மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திமுக ஒழிஞ்சு 2026 அதிமுக ஆட்சி மலரும். அதுதான் வந்து மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. திமுகவை பொறுத்தவரை சொல்கிறேன், ஒரு 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 பச்சுவந்தி, நிறம் மாறுறது, ஒரு டபுள் கேம், அதே போன்று அந்தர்பல்ட்டி, இது ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பாண்டிச்சேரியில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்பீக்கர் மேலே கொண்டு வராங்க. அந்த ஸ்பீக்கர் மேலே கொண்டு வர தீர்மானத்துக்கு அது பிஜேபி யார்? அந்த ஸ்பீக்கரு. அந்த தீர்மானத்துக்கு வந்து திமுக வந்து ஆதரவு அளித்து நீக்கிறதுக்கு உண்டான அது ஆதரவு அளிக்கணுமா இல்லையா? இதான நியாயம். அது சுயேட்சை எம்எல்ஏ 2 பேர் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. சுயேட்சை எம்எல்ஏ 2 பேர் ஆதரவு அளிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அது திமுக எம்எல்ஏஸ் ஒருத்தர் கூட வந்து அதுக்கு ஆதரவு அளிக்கலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கிறாங்க. அப்போ யார் கள்ள கூட்டணி? திமுகவை பொறுத்தவரை ரெட்டை வேடம், நான் சொன்னேன் இல்லையா, பச்சுவந்தி, அதே போல் வந்து நிறம் மாறுறது, அப்புறம் வந்து சந்தர்ப்பவாதி, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் கடைந்தெடுத்த ஒரு பொய்களுக்கு வாய்மே வெல்லும் பொய்மே வெல்லுகின்ற ஒரு திமுகனா, பொய்மே வெல்லுகின்ற ஒரு அரசு, பொய்மே வெல்லுகின்ற ஒரு கட்சினா திமுக தான். காங்கிரஸ் இப்போ வந்து புகழ் பாடுன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆருடைய புகழை வந்து கொண்டு சேர்ப்போம் செல்வ பெருந்தகை ட்விட்டர் போட்டிருக்காங்க. ஏங்க, அதுதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய தலைவர் பெயரை வந்து உச்சரிக்காமல் உலக அரசியலும் கிடையாது, தமிழ்நாடு அரசியலும் கிடையாது. ஓகேவா? அந்த இது